வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். யூடியூப்பில் ஆரம்பிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கன்னா மானிட்டேஷன் ஆகும்போது எந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பணம் வாங்கிக்கிட்டு தாங்க, இலவசம் கிடையாது. யூடியூப்பில் என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்லேயே எதுக்கு எவ்வளவுக்கா அந்த டவுட் இந்த டவுட்லாம் கேட்காதீங்க. நான் 2 சேனல் வச்சுருக்கேன். என்னோடய முதல் சேனல் தருண் சுந்தர் ஃபேமிலி. அந்த சேனல் தெரிஞ்சவங்க இந்த சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த சேனலில் இதை மட்டும் பார்க்குறவங்களுக்கு என்னோடய முதல் சேனல் தெரியாது. தருண் சுந்தர் ஃபேமிலி தான் என்னோடய முதல் சேனல். அந்த சேனலையும் ரன் பண்ணணும், குழந்தைங்களையும் பார்க்கணும். இது இல்லாமல் நான் யூடியூப் சொல்லியும் தரணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், எல்லாமே இருக்குது இல்லையா? அதனால் இந்த சேனலில் நான் ரொம்ப கமெண்ட் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கங்க. பணம் வாங்கிக்கிட்டு தாங்க சொல்லித்தருவேன். குறைஞ்ச டவுட்னா 200 ரூபா. அதுலேருந்து எவ்வளோன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் எதுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் போடுங்க, நான் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே அக்கௌண்ட் நம்பர் தரணுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். இது நீங்கள் ரிப்பீட்டடாக தான் இருக்கும், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் ஆரம்பிக்கும்போது ஒரு சேனலுடைய பாதுகாப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா மெயில் ஐடியிலேருந்தே ஆரம்பிக்குதுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட்டு மெயில் ஐடி தான் முக்கியம். மெயில் ஐடி இது மூலியமாக தான் நம்ம சேனல் உருவாக்க முடியும். மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எங்கள் குழந்தைங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறோம், ராசியானது என் குழந்தைங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. குழந்தைங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலும் அது மைனர் ஆக்டிவிட்டியில் தான் இருக்கும். நீங்கள் சேனல் நல்லா வளர்ந்து மானிட்டேஷன் பண்ணுற அளவுக்கு வந்தால் அந்த லெவலுக்கு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தப்பு பண்ணது. ஒவ்வொருத்தவங்க லைவ் போடும்போது இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன தான் பெரிய ஆள் லைவில் உட்காந்தாலுமே அவங்களுக்கு மைனர் ஆக்டிவிட்டியில் தான் போகும். ஏன்னா அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்கிறது மைனர் குழந்தைங்களுடைய மெயில் ஐடி. அதனால தான் அடுத்து இந்த தப்பை பண்ணிடாதீங்க எப்பயுமே. அடுத்து ஒரு சிலர் கேட்ட கேள்வி, மெயில் கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்ல, கேட்டாங்க ஒருத்தவங்க, சேனல் ஆரம்பிக்கும் போதே அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்கணுமா, பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் லிங்க் பண்ணணுமான்னு கேட்டாங்க. அது பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ண முடியாது. ஆனால் கூகுள் ஆட்சன்ஸில் நமக்குன்னு ஒரு கணக்கு நம்ம சேனல் உருவாக்கும் போது நம்மளும் உருவாக்கிக்கலாம். ஆனால் இதில் ஒரு அஜய் தள்ளி விட்டுறாதடிமா, அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. கையெடு பாப்பா, போன இழுக்குதுங்க இந்த பிள்ளை, கையெடு. சேனல் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மானிட்டேஷன் உங்கள் சேனலில் வாட்சவரோ 4000 வாட்சவர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிட்டீங்க, 3 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிட்டீங்க, 3000 வாட்சவர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேவான் டேர்ம்ஸ் எங்கள் கண்டிஷனுக்கெலாம் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும். நம்ம ஓகே சொன்னோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் க்ரீன் டிக் வந்துடும். 2வது ஆப்ஷன் வரும்ல, அங்கே தான் நம்ம இந்த தப்பு பண்ணுவோம். 2வது ஆப்ஷன் கூகுள் ஆட்சன்ஸு சம்மந்தப்பட்டது. அதில் கேட்கும், உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கா இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்களான்னு. நம்ம என்ன செய்வோம், சேனல் ஆரம்பிக்கும் போது எல்லாருடைய வீடியோக்களெல்லாம் பார்த்து கூகுள் ஆட்சன்ஸில் ஒரு கணக்கு உருவாக்கி வச்சுக்குவோம். அப்போ அது உருவாக்கி வச்சது ஞாபகம் இல்லாமல் நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு கணக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை ஃபோன் வேணுமா, நான் வீடியோ எடுக்கணுமா இல்லையா, நமக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கான்னு இல்லையான்னு கேட்கும். நம்ம என்ன செய்வோம், ஞாபகம் இல்லாமல் எனக்கு அக்கௌண்ட் இல்லை, நான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும்னா டூப்ளிகேட் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி அதே மெயில் ஐடி, அதாவது ஒரு மெயில் ஐடியில் நீ இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் பேரில் ஒரு ஆட்சன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க பேரில் நம்ம கூகுள் அக்கௌண்ட்டில் ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது டூப்ளிகேட் அக்கௌண்ட்டாக போயிடும். ஆல்ரெடி இருந்ததும் பிரச்சனையாக போயிடும். அது எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த பிரச்சனையில் வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஓப்பன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய் கூகுள் ஆட்சன்ஸ்ன்னு போடுங்க. இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு, மாற்றுத்திறனாளி பொண்ணு,
பிரச்சனையோடு வந்திருக்காங்க. இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு போய் நான் சரி பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து 2வது ஸ்டெப், அந்த ஃபோட்டோ கூட நான் தம்ப்நெயில்ல வைக்கிறேன், வேணா பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 2வது ஸ்டெப்பு இந்த மாதிரி யாரோ பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு எல்லாமே தப்பாக பண்ணி அது ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் போய் அவங்களுடைய பழைய கணக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும். நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, சேனல் ஓப்பன் பண்ணும்போது கூகுள் ஆட்சன்ஸில் ஓப்பன் பண்ணாதீங்க அக்கௌண்ட்டு. இது வரைக்கும் யாராவது ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விட்டுருங்க, டெலீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். உங்கள் சேனலுடைய மெயில் ஐடியில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு இல்லாட்டி இது இனிமேல் நம்ம பண்ணணுன்னா வேறு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தெரியாத விஷயங்களை தயவு செஞ்சு நோண்டாதீங்க. இன்னொன்று வந்து கூகுளில் குரோம் ப்ரௌசர் இருக்குது பாருங்கள், ஒய்டி ஸ்டுடியோ குரோம் ப்ரௌசர். அந்த ஆப்ஷனுக்குள்ளே தப்பி தவறி ஓயாமல் போய் பார்க்குறது. அங்கே வந்து மானிட்டைசேஷன் ஆன சேனலில் லீவ் LEAVE லீவ் த யூடியூப் மானிட்டைசேஷன் பார்ட்னர் ப்ரோக்ராம், அந்த இதை மட்டும் தெரியாமல் தொட்டிங்க அப்படின்னா போச்சு, உங்கள் மானிட்டைசனையே கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஜோ 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 மயில்குழியே இந்த மாதிரி தான் பிரச்சனைகள்லாம் வரும். பார்த்தீங்களா, என் குழந்தைக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, சோறே சாப்பிட மாட்டேங்க, ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கேயும் பால் குடி நிப்பாட்டுங்க, அப்போ தான் வந்து சோறு சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. எனக்கும் உடம்பு இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு இல்லை, இவ்வளோத்தையும் வச்சுட்டு நான் வீடியோ போட்டு தான் ஆகணும். ஏன்னா 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா தான் எனக்கு ஏதோ ஒரு இன்கம் வரும். அதனால தயவு செஞ்சு சேனல் ஆரம்பிக்கிறவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், உடனே பணம் வந்துடும்லாம் ஆசைப்பட்டு யூடியூப் வராதிங்க. யூடியூப் சண்டை வந்துருச்சு எங்கள் பேர். யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே பணம் வாங்கிடலாம், போச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருக்குது, ஒரு சேனல் ஆரம்பித்த உடனே பணம் வாங்கிடலான்ற ஆசையோடு தயவு செஞ்சு வராதிங்க. வந்தாலும் அக்கௌண்ட் நம்பர் உடனே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் பண்ணி அது டாலர் வந்து அதுக்கப்புறம் 4 வெரிஃபிகேஷன் வந்து $90 கிட்ட வரும்போது நீங்கள் கூகுளில் வந்து ஆட்சன்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணால் போதும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வாட்ச் அவர் கொண்டு வர்றது தான் உங்கள் வேலை. என்னாச்சு? அதனால் தயவு செஞ்சு இந்த தப்பை யாரும் யூடியூப்பில் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு ஷார்ட்ஸ் மூலிமா மானிட்டைசேஷன் வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம். ஷார்ட்ஸு சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். முடிஞ்சால் லாங் வீடியோ நல்லா டைட்டில் வச்சு தம்ப்நெயில் வச்சு போடுங்க, இல்லையா லைவில் இறங்கிருங்க. 2 தான் பெஸ்ட்டு மானிட்டைசேஷன் வாங்குறது. ஓகே, பாய் பாய்.